கானா ஃபெஸ்டிவல். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜான். நான் ஆல் டைம் உங்க சோமஜா. ஸ்ரீஜா, அடுத்து யாரை பாட கூப்பிடலாம்? அடுத்து யாரை கூப்பிடலாம் அப்படின்ட்டு என் சாய்ஸ்ல கூப்பிட்டுட்டா? உன் சாய்ஸ்ல கூப்பிடு. கானா சேட் அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் வந்து பாட போறாங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம் கானா சேட். ஸ்ரீ, நீ கூப்பிட்டது மாதிரி சேட்டை கொடுத்தாச்சு. கழுத்துல இருக்கிறத கழட்டி கொடு. இதுவே கல்யாணி கவரிங்ல வாங்குனது, அதை கழட்டி கொடுத்தா நீ சேட்டை கூப்பிடணும். கூப்பிட்டவன் பட்டுன்னு அடகு வச்சா ஏதாவது செலவுக்கு யூஸ் ஆகும். சரி, ஓகே. முத்து தான் இன்னைக்கு ட்ரீட். யாரும் வந்து பாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடாதீங்க. முத்து ட்ரீட் வைப்பான். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு சாம்பார் சாதம் சொல்லிட்டேன். சரி, ஓகே. நைட்டுக்கு எல்லாம் இருந்துட்டு போங்க. சரி, ஓகே. வந்த வேலையை பார்ப்போமா? சரி, ஓகே. என்ன பாட்டு பாட போறீங்க? ரமாவை தேடி அப்படின்ட்டு. புரியல. ரமாவை தேடி. ரமாவை தேடி. ஓகே, பாடிடுறீங்களா? போலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரமாவை தேடி நானும் காதலிக்க போனேன். நான் போன நேரம் அங்க ரமாவை காணோம். ரமாவை தேடி நானும் காதலிக்க போனேன். நான் போன நேரம் அங்க ரமாவை காணோம். அவ ஓடிட்ட மாயம் என்ன கொஞ்சம் சொல்லுங்களே. அவ சொல்லாம கொல்லாம என்ன புலம்ப விட்டுட்டு போனாலே. ரமாவை தேடி நானும் காதலிக்க போனேன். நான் போன நேரம் அங்க ரமாவை காணோம். தெரியுமா நாங்க காதலிச்சது? மாலா சொன்னா புரியுமா எனக்கு அவ லெட்டரை கொடுத்தது? சீதா உனக்கு தெரியுமா நாங்க காதலிச்சது? மாலா சொன்னா புரியுமா எனக்கு அவ லெட்டரை கொடுத்தது? அதையும் வாங்கி படிச்சமா அவ மேல ஆசை வச்சமா. அதையும் வாங்கி படிச்சமா அவ மேல ஆசை வச்சமா. ஏறமாவே என்ன உல்டா பண்ணி ஜல்தாக்கி கொடுத்தால்வாயே. ரமாவை தேடி நானும் காதலிக்க போனேன். நான் போன நேரம் அங்க ரமாவை காணோம். மதலால் சேட்டு கடையில நெக்லஸ் திருடி கொடுத்தனே. குமரன் சோறு ரூம்ல சுடிதார சுட்டு கொடுத்தனே. சேட்டு கடையில நெக்லஸ் திருடி கொடுத்தனே. குமரன் சோறு ரூம்ல சுடிதார சுட்டு கொடுத்தனே. பணமும் காலியாச்சிடா, ஊரில் மானம் போச்சிடா. காதல் ரொம்ப பாஸ்ட் தான், நானும் அங்க வேஸ்ட் தான். ஏறமாவே என்ன நாயாட்டம் பேயாட்டம் தெருவில் அலைய விட்டுட்டு போனேன். ரமாவை தேடி நானும் காதலிக்க போனேன். நான் போன நேரம் அங்க ரமாவை காணோம். அவ ஓடிட்ட மாயம் என்ன கொஞ்சம் சொல்லுங்களே. அவ சொல்லாம கொல்லாம என்ன புலம்ப விட்டுட்டு
ஓகே ஸ்ரீஜா, சேட்டுன்னு பேரை வச்சுட்டு பார்த்தியா, சேட்டு கல்லில் திருநது அங்கே சுட்டது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறா போலையா மனுஷன். ஓகே, சுட்டது திருநதெல்லாம் லிரிக்ஸில் வந்துருச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ரொம்ப உண்மையாக இருந்திருப்பாங்க போல ரமாக்கு. இவங்க இல்லை பாடினவங்க. சரி ஓகே ப்ரோ, எப்படி பாடினீங்க? சரி ஓகே, எப்படி பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியப்பா. செட்டு பா, அந்த பாட்டில் அது ஒரு கோரஸ் பாடுறியா? அது என்னப்பா? ராமாவி அதுப்பா. இல்லைப்பா, பல்லவி முடிச்சுட்டு சரணம் பாடினல, ஆமாம் அந்த சரணம் திருப்பி பாடும்போது அதில் ஒரு கோரஸ் பாடுறியா? ஆமாப்பா. அது பாட்டில் கிடையாது. ஆமாப்பா, அந்த அம்மிங் மட்டும் வராது, வந்துச்சுப்பா. அது நம்ம பாட்டில் அது இருக்குதுன்னு சொன்னால் அது பாடலாம் கண்டிப்பாக. அது இல்லாதது நம்ம ஒன்று சேர்த்தோன்னு சொன்னால் அந்த நம்ம பாடுற அழகு எல்லாமே வந்து அந்த ஒரு இதுவால் கெட்டு போயிடும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்கப்பா. சரண்ண்ணா. செட்டு நல்லா இருக்குது பையனியப்பா பாட்டு. அது நான் நல்லா பாடுறேன். அதான் அப்போ சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன சின்ன இடம் தான், ஒரு சின்ன சின்ன விஷயம். அதுக்கப்புறம் பெரிய இங்கே பாட வர எல்லாருக்கும் ஒரு சிங்கர்ஸ் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, மொபைல் பார்த்து பாடக்கூடாது. செட் இது லாஸ்ட்டாக இருக்கட்டும், ஓகேவா? ஏன்னா கானா பாடலோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஸ்பாட்டில் அடிக்கிறது தான். நம்மளுக்கு தெரியலன்னா கூட அங்கே இப்போ ஒரு லிரிக்ஸ் மறந்துடுச்சு, அந்த இடத்துல ஃபில்அப் பண்ணணும், வேறு ஒரு லிரிக்ஸை வைக்கணும், அது அந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கணும், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்பாட்டில் வைக்கிறது தான் கானா பாடகர். அப்போல்லாம் அவங்க நினச்சதை பாடுறதுனால அவங்கள வந்து எல்லா இடத்துக்கும் இட்டுன்னு போவாங்க. நம்ம பார்த்து பார்த்து பாடின்னு இருந்தோன்னா அது நம்மளே தாழ்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது பழனியப்பா பாட்டுன்றது வந்து நீ உன் ஸ்டைலில் நீ பாடின ஃபீல் பண்ணி பாடின. ஆனால் பழனியப்பா பாடுறது இன்னும் ரேஞ்சாக பாடிருப்பார், நல்லா செம்ம ஸ்டைல் பண்ணியிருப்பார், ஓகேவா? அடுத்த வாட்டிலேருந்து இந்த பார்த்து பாடுறத மட்டும் எல்லா சிங்கருக்கும், உனக்கு மட்டும் இல்லை, எல்லா பாடகர்களுக்கும் சொல்கிறேன். இந்த நம்ம ஒரு மொபைலில் பார்த்து பாடுறதோ இல்லை பேப்பரை வச்சுன்னு பாடுறதோ, அது நம்மளே மெமரி பவர் கம்மின்னு சொல்லிக்கிறது மாதிரி இருக்கும். அந்த ஸ்பாட்டில் எழுதி எடுத்துன்னு வந்து பாடுறது வேறு. ஆனால் நம்ம அதை கம்மி பண்ணிக்கணும். நம்ம ஒரு பாடகர்னா நம்ம அதை கம்மி பண்ணிக்கணும், ஓகேவா? வாழ்த்துக்கள். மற்றபடி பாட்டு சூப்பராக இருந்துச்சு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபேஷ்ண்ணா. கானா சேட்டு இப்போ வந்து பயங்கரமாக கலக்கிட்டு ஒரு கானா பாடகர், ட்ரெண்டிங் கானா சேட்டு. இப்போ அவர் எந்த பாட்டு எடுத்தாலும் இது இன்னொருவோட சிங்கரோட பாட்டு பாடுறதுனால அவருக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு தான் அவருக்கு, வேறு எதுவுமே இல்லை. இப்போ அவரோட பாடல் பாட சொல்லியிருந்தா பக்காவாக பாடியிருப்பார். இன்னொருத்தவங்க பாட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் உன்னோட ட்ரைக்கு ரொம்ப சூப்பர், தேங்க்யூ. இன்னும் நெக்ஸ்ட் வாட்டி பாடும்போது இன்னும் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணு, கண்டிப்பாக சூப்பராக பாடு. தேங்க்யூ. ஜூலிகுமாரப்பா. செட்டு அண்ணா சூப்பராக இருந்தது. நன்றிண்ணா. நீங்கள் பாடின பாடல் வந்து ஒளிநாட காலம், அந்த கேசட்டில் பாடின காலம். ஆமாம். எனது குருநாதர் இறந்துட்டார். யாருன்னா சிந்தைநாதன், எங்கள் அண்ணனுடைய அண்ணன். எனக்கு அண்ணன், அவருக்கு அண்ணன் நாதன். அவர் தான் கானாவுடைய ஜாம்பவன். அவர் தான் கானா உலகமெங்கும் கொண்டு போனது சிந்தைநாதன்னா தெரியாத ஆளே இல்லை. அவருடைய 16ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு பயணியான வந்திருந்தார். அப்போ இந்த பாடல் பாடினார். நாதனை தேடி சிந்தாதரி பேட்டைக்கு வந்தே, நான் வந்த நேரோ சிந்தை நாதனை காணோம், அவர் மறைந்திட்ட மாயம் என்ன கொஞ்சம் சொல்லுங்களே, நாதன் சொல்லாமல் கொல்லாமல் மறைந்திட்ட மாயம் கொஞ்சம் சொல்லுங்களே. நன்றி. இந்த நேரத்தில் எனது குருநாதரை வந்து நீங்கள் நினைவுபடுத்துறதுக்காக சூப்பர் செட்டு, வாழ்த்துக்கள். இன்னும் மேலே மேலே பாடுங்க. கண்டிப்பாண்ணா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். சூப்பர். தேங்க்யூ. ரவியப்பா. மார்க்ஸ் 9. சரணண்ணா. 9. சபேஷ்ண்ணா நீங்கள் 9 ரூபா. டோட்டல் கண்டுபிடிங்க. 27. அந்த அறையை விட்டீங்க. 27.5. 27. அதான் சரி, ஓகே. அவங்க சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து சூப்பராக பாடணும், ஓகேவா? தேங்க்யூ. ஓகே. வந்து சொல்லு ஸ்ரீஜா. வந்துட்டு சூப்பரா பாடிட்டு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடலாமே. என்ன இன்ஃபார்ம்? இந்த ரவுண்ட்ல சூப்பரா பாடுறவங்களுக்கு வந்து லாஸ்ட்ல ஒரு சூப்பர் பிரைஸ் ஒன்று இருக்கு. அப்படியா? கவனோ வேல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் பிரைஸ் வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். அதுல எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு சின்ன பிரைஸ் தான் அது. இருந்தாலும் அது உங்களுக்கு பெருசா தெரியும். ஒரு சிங்கரா பார்க்கும்போது எல்லாரும் வந்து அதுக்கு டார்கெட் பண்ணி பாடினீங்கன்னா நல்லா பாடுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட முத்தது வந்து சொல்லியிருக்கான். ஓகே, அடுத்து வந்து நம்ம யாரை பாடக்கூடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் பால். சொல்லுங்க முத்த. என்ன சேட்டுப்பா வர பதில் சேட்டை பார்த்தியா? கழுத்தில் ஏதோ தொங்குது, என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, கேட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பாட்டு பாட போகிறீங்க? நீங்கள் வந்தால் எப்பவும் பயங்கரமாக பாடுவீங்களே. பழனியப்பா பாட்டு தான் ஒன்று. நான் அப்பயே நினச்சேன்டா இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, சரி சூப்பராக பாடுங்க, ஓகேவா? ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா?
பண்ணி அவர் ஓகே. பாடுறதுக்கு முன்னாடி அவரோட லுக் பாரு, அவரோட ஆக்சசரிஸ் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்டா இன்னொரு லுக்கு காட்டா, இன்னொரு லுக்கு காட்டா. இதை மட்டும் கழட்டேன் எனக்காக, இதை மட்டும் கழட்டேன். என் ஆசை அது. பாடி முடிச்சதுக்கப்புறம் கழட்டுவேன் பார்த்துக்க. ஓகே, ஜான் பால் பாடுறதெல்லாம் இருக்கட்டும். நமக்காக வந்து கெஸ்ட் ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு வந்து முக்கியமான வேலையெல்லாம் விட்டு வந்தார். அப்பா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, அவர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்து வந்து ஒரு அந்த சீட்டு காலியாக இருக்கலாம், அங்கே ஒரு ஆளை உட்கார வைக்கணும்ல. உனக்கு தான் இங்கே ஒரு சீட்டு போட்டு வச்சிருக்கேன், இங்கே ஓரமாக உட்காரு, இல்லை அங்கே ஒரு மூலையில் ஒரு சீட்டு இருக்குது, அங்கே உட்காரு, இல்லை பேனருக்கு பின்னாடி போய் உட்காரு. ஓகே, அடுத்து வந்து இந்தியன் பாஸ்கர் அப்பாவை தான் அந்த இடத்துக்கு நம்ம உட்கார வைக்க போகிறோம். சரி, ஓகே, அப்பா வந்துட்டாரு. அப்பா வெல்கம் பண்ண ஒரு ஆளை கூப்பிடணும்ல. ரவி அப்பா. அருமை நண்பர் கானாவில் 1008 செல்வானந்த் தான் முதல்ல கேசட் போட்டாங்க. அதுக்கப்புறம் பழனி, அதுக்கப்புறம் ரேவரவி அண்ணன், அந்தோனி அண்ணன், உலகநாதன், நிறைய பேர் போட்டு வந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே அவங்களுடைய புகழ் இன்றைக்கி கானாவை சினிமா உலகத்து வரைக்கும் கொண்டு போயிருக்கு. இந்த ஏன் இங்கே நான் குறிப்பிட்றேன்னா, மாம்பழம் விற்கிற கண்ணம்மான்ற ஒரு பாடல் வந்து உலகமுள்ளா போச்சு. அதே போல் ஜெய்பீம் அம்பேத்கரை பற்றி அவர் பாடிய பாடல், அதை கேட்ட தமிழர்கள்லாம் உணர்வை ஏற்படுத்திய ஒரு பாடல். பழனி வந்து மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் மறைவதில்லை. அவருடைய புகழை இன்றைக்கி பாடிக்கொண்டிருக்கும் கீபோர்டில் தரணி பரணி 2 சன்னுங்களை இங்கே இந்த கானா உலகத்துக்கு கொடுத்து தான் போயிருக்காரு. அவரை பற்றி பேசணுன்னா நிறைய பேச வேண்டியது இருக்கும். அவருடைய புகழை பற்றி பாடணுன்னா நிறைய பாடல்கள் இங்கே பாடியிருக்காங்க. அவருடைய பாடலை இங்கே எடுத்து பாடிய அனைவருக்கும், பாடகர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சரவடி சரண் அண்ணன் ரேவரவி அவர்கள், சபா சாலமன் அவர் பேர்லேயே வந்துட்டு இசையை கற்றுக்கிட்டு அவருடைய வளர்ச்சியை இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்குன்னா காரணம் கானாவில் தான். நான் அந்த பாடலை தெரிஞ்சு தான் மியூசிக் டைரக்டர்னே தெரியுன்றதை அவருடைய பேட்டியில் நான் பார்த்தேன். கானா தோழர்கள் தான் என்னை இன்றைக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு அவர் நன்றி சொன்னார். அது உண்மையாக ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதான் ஏறி வந்த படியும் நம்மளை வளர்த்து விட்ட குருவியும் என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு மாடகுலம் ரவி மாஸ்டர், இது விக்ரம் திருமா மாதிரி நான் ஃபைட் மாஸ்டராக இருந்தாலும், சண்டை பயிற்சிகளை எவ்வளோ எடுத்தாலும், நான் சின்ன வயசுலேருந்து பாட ஆரம்பிச்சிட்டேன். கானா பாடல் பாடிட்டு அது பல படங்களில் பாடியும் இருக்கும். அண்ணனும் அதில் பாடியிருக்கார். நீ ஒன்று இருந்தன்ற படத்தில் டாக்கு டாக்கு பத்தினி, ஒத்த 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 ஒத்தையடி ஒத்தன்ற பாடல்லாம் பாடியிருக்காங்க. ஜிம் டிவி தம்பி வந்து தன்னுடைய உழைப்பால் என்ன சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப எல்லாரையும் அணுகிற முறைகள் இந்த வயசில் அது பக்குவம் வருமானது எனக்கு தெரியல. அந்த பக்குவத்தை வந்து கற்றுக்கிட்டார். இனிமேல் மேலும் உன்னுடைய வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு நம்ம தான்ன்றது எல்லாருக்கும் வரும் இல்லையா, அதை தாண்டி போகணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த எல்லையை நீ தாண்டி ஜெயிக்கணுன்றதே என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன சின்ன வயசுலேருந்து நான் பாட்டு கேட்டது யார் கேட்டேன்னா எங்கள் அண்ணன் சிந்தைநாதன் தான். அவர் மூலிமா அவர் பாடும்போது நம்ம குச்சேரி குமார் அவங்களாம் வந்து பாடும்போது அந்த பாட்டை கேட்டு தான் கானாவிலேயே நானும் பாட வந்தேன். 11 வயசுலேயே பாட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி எதுக்காகன்னா இந்த பாடலாம் இன்றைக்கி இப்படி வருமா அப்படின்னு தெரியாது. குடிசை என்ற படத்தில் நான் தான் பாடினார். அந்த படத்தோட எதுவும் நாங்கள் தேடின கிடைக்கல. ஏன்னா அப்போயே அவங்க பாடிட்டாங்க. இன்றைக்கி சரவடி தம்பி வந்து நண்பனை பற்றி கோயிலை பற்றிலாம் பாடினார் இல்லைங்களா. அதுக்கு காரணம் இந்த நேரத்தில், ஏன்னா வாய்ப்பு கொடுத்தவங்களை மறக்கக்கூடாதுல்ல. லாரன்ஸ் ராகவேந்திராவை மறக்கக்கூடாது. அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கானாவை வாழ வைத்த இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், மியூசிக் டைரக்டர் அனைவருக்கும் இந்த ஜிம் டிவி சார்பாக என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும், இங்கே பாட வந்திருக்கும் அனைத்து பாடகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த விழா இன்றைக்கி தொடர்ந்து மேலும் மேலும் பல வெற்றிகளை, சாதனைகளை, விருதுகளை பெற்று பெருமையுடன் புகழ் பரவ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியெல்லாம் விட மாட்டோம், ஒரு பாட்டு பண்ணால் தான் விடுவோம். முத்து ஸ்ரீஜா இந்த நிகழ்ச்சியை அனுபவசாலிகளை கூப்பிட்டு வந்து வளரக்கூடிய இந்த இளைஞர்கள் நடத்துகிறாங்கன்னா ஸ்ரீஜாக்கும் முத்துக்கும் தனி ஸ்பெஷல் வாழ்த்துக்களையும் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். வாமா கண்ணு சினிமா மெட்டு பாடலை நீ கேளு, நான் பாட போற பாடலுக்கு தேவைங்க டோலு, நான் சினிமாவிலேயே ஃபைட்டு பண்ணின ஆளு,
சந்தேகம் இருந்தா காணரே விரவி சரண போய் கேளி. வாமா கண்ணு வாமா கண்ணு வாமா கண்ணு 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 கண்ணுங்களே. வாமா கண்ணு சினிமா மெட்டு பாடல நீ கேளு. நான் பாட போற பாடலுக்கு நீதான் இங்கே டோல்லு. நான் தின்னு குடிச்சேன் ரம்மு குடிச்சேன் பாரு. முத்து சேர்ந்து நீ ஓட்டப்பாங்குத்து போடி. வாமா கண்ணு வாமா கண்ணு வாமா கண்ணு 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 கண்ணுங்களே. பொழுது போனம்மா போரடிச்சா சொல்லம்மா பக்கத்தில தானம்மா ஜோதி தேட்டர் இருக்குமா. தகிர்து திகிர்து தகிர்து திகிர்து தகிர்து திகிர்து திகிர்தா திகிர்தா திகிர்தா. பொழுது போனம்மா போரடிச்சா சொல்லம்மா பக்கத்தில தானம்மா ஜோதி தேட்டர் இருக்குமா. ஐ கிளாஸ் பிடிக்குமா லோ கிளாஸ் பிடிக்குமா. ஐ கிளாஸ் பிடிக்குமா லோ கிளாஸ் பிடிக்குமா. ஆனாலும் வினோத்துக்கு ஜெகரதா பிடிக்குமா. ஆனாலும் ஜெகனுக்கு பால்கனி தான் பிடிக்குமா. வாமா கண்ணு வாமா கண்ணு வாமா கண்ணு 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 கண்ணுங்களா. தகர தகர தக்தா. இண்டலுக்கு காப்பியா முட்டை போட்ட பஜ்ஜியா ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் கோன் ஐஸ் வேணுமா. இண்டலுக்கு காப்பியா முட்டை போட்ட பஜ்ஜியா ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் கோன் ஐஸ் வேணுமா. என்ன வேணும் சொல்லுமா ஜெகன் கொடுப்பான் பில்லுமா. என்ன வேணும் சொல்லுமா சரண் கொடுப்பார் பில்லுமா. ஆனாலும் ஜெகனுக்கு ஃபிகர் மேல சொல்லுமா. ஆனாலும் எங்களுக்கு கான மேல சொல்லுமா. வாமா கண்ணு வாமா கண்ணு வாமா கண்ணு 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 கண்ணுங்களா. வாமா கண்ணு சினிமா மெட்டு பாடல நீ கேளு. நான் பாட போற பாடலுக்கு நீதான் இங்கே டோல்லு. நான் தின்னு குடிச்சேன் ரம்பு குடிச்சேன் பாரு. என் பக்கம் வந்து டப்பாங்குத்து போடு. தாக்கு 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 தா இது கருத்தா தூக்கு 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 தா. வாமா கண்ணு வாமா கண்ணு வாமா கண்ணு 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 கண்ணுங்களா. வாமா கண்ணு சினிமா மெட்டு பாடல நீ கேளு. நான் பாட போற பாடலுக்கு நீதான் இங்கே டோல்லு. நான் தின்னு குடிச்சேன் ரம்மு குடிச்சேன் பாரு. என் பக்கம் வந்து டப்பாங்குத்து போடு முத்து. தின்னு குடிச்சேன் ரம்மு குடிச்சேன் பாரு. என் பக்கம் வந்து டப்பாங்குத்து போடு. உண்மையிலே ஸ்ரீஜா அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு சவுண்டு வந்துச்சா? பேசும்போது ஏதாவது சவுண்டு வந்துச்சா? இவங்க பாடுறதுக்கு சபேசனால சரியான வைப்பு பார்த்தியா இல்லையா? சேரு 2 அடி பின்னாடி போயிடுச்சு. அது நான் இப்போ தான் பார்த்தேன். நீங்கள் பாடுங்கப்பா. நீங்கள் பாடும்போது அவரோட ரியாக்ஷன் நான் செவனின்னு தானே இருந்தேன், என்ன ஏன்பா உள்ளே இழுக்கிறீங்க? இல்லை இதில் குறிப்பாக ஜெகன் வினோத் இவங்க பேர்லாம் சொல்லணும்னா அப்பம் கிடையாது. கண்டிப்பாக. ஏன்னா சரண் தம்பி ஆகிட்டான். ஏன்னா அந்த இசை குடும்பத்துக்கு கானா இசை குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் பையனுடைய ஒய்ஃபு வந்திருந்தாங்கன்னா அவங்கள நேரில் பார்த்து ஒரு வருத்தத்தையும் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியும் செலுத்திருப்போம். அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக. மறைந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். பழனிய கானாவில் என்றைக்கும் இசைக்கூடு செவிக்கூடு இந்த பாடலை எப்பவுமே பாடிக்கினே இருக்காங்க. எல்லா பாடகருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, இதே எனர்ஜியோட அந்த சீட்டில் போய் உட்காருங்க. ஓகேங்களா? நாகூர் மஸ்தான் மஸ்தான் எங்கள் நாகூர் மஸ்தான்.
மஸ்தான் எங்கள் நாகூர் மஸ்தான். ஓ டிங்கி டிங்கி நைனா ஜோசிய கேளு, டிங்கி டிங்கி நைனா என் கதைய கேளு, டிங்கி டிங்கி நைனா என் கருத்த கேளு. நாகூர் மஸ்தான் மஸ்தான் எங்கள் நாகூர் மஸ்தான். நீ பிறந்த ராசியும் சரியா இல்ல, வளர்ந்த ராசியும் சரியா இல்ல. நீ பிறந்த ராசியும் சரியா இல்ல, வளர்ந்த ராசியும் சரியா இல்ல. உன் கையில கீரை ரேக கோடு அங்க போயிட்டா போச்சுட தம்பி, உன் கையில கீரை ரேக கோடு அங்க போயிட்டா போச்சுட தம்பி. ஓ டிங்கி டிங்கி நைனா ஜோசிய கேளு, டிங்கி டிங்கி நைனா உன் கதைய கேளு, டிங்கி டிங்கி நைனா என் கருத்த கேளு. கொடுத்த கடங்கார கழுத்த புடிக்கிறான், கட்டுன மனைவி கைய தூக்குதை. உனக்கு கொடுத்த கடங்கார கழுத்த புடிக்கிறான், கட்டுன மனைவி கைய தூக்குதே. பெத்த புள்ளையே மத்த தூக்குதே. டிங்கி டிங்கி நைனா ஜோசிய கேளு, டிங்கி டிங்கி நைனா உன் கதைய கேளு, டிங்கி டிங்கி நைனா என் கருத்த கேளு. நாகூர் மஸ்தான் மஸ்தான் எங்கள் நாகூர் மஸ்தான். நீ நடக்கு ரோட்டுல முக்கூட்டு தெருவுல கழுப்பு ஒண்ணு நீ மிதிச்ச, அந்த கழுப்பால வந்த வேதனை தம்பி. பேய் கனவு நீ காணுற தம்பி, பேய் கனவு நீ காணுற. நீ நடக்கு ரோட்டுல முக்கூட்டு தெருவுல கழுப்பு ஒண்ணு நீ மிதிச்ச, அந்த கழுப்பால வந்த வேதனை தம்பி. பேய் கனவு நீ காணுற தம்பி, பேய் கனவு நீ காணுற. ஓய் டிங் 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 ஜோசிய கேளு. ஐயமாயம் இல்ல மந்திரம் இல்ல. ஐயமாயோ மேல மந்திரமல்ல. குர்தாங்க 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 குர்தாங்க
குதங்க தான தகிட மாயம் இல்ல மந்திரம் இல்ல தந்திரத்தால செய்யப்பட்ட ஒரு தாயத்தை ஒண்ணு கட்டு. அந்த தாயத்தை நீ முந்தா மீதி நீ கட்டி வந்த நான் பிடிச்ச பேய் உன்ன விலகி போகுதுட தம்பி. அந்த தாயத்தை நீ முண்டா மீதி நீ கட்டி வந்த நான் பிடிச்ச பேய் உன்ன விலகி போகுதுட தம்பி. ஓய் டிங் 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 டிங்கு 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 நைனா ஜோசிய கேளு. டிங்கு டிங்கு நைனா உன் கதைய கேளு. டிங்கு டிங்கு நைனா என் கருத்தை கேளு. நாகூர் மஸ்தான் மஸ்தான் எங்கள் நாகூர் மஸ்தான். நாகூர் மஸ்தான் மஸ்தான் எங்கள் நாகூர் மஸ்தான். ஓ டிங்கி டிங்கி நைனா ஜோசிய கேளு. டிங்கி டிங்கி நைனா உன் கதைய கேளு. டிங்கி டிங்கி நைனா என் கருத்தை கேளு. ஓ டிங்கி டிங்கி நைனா ஜோசிய கேளு. டிங்கி டிங்கி நைனா உன் கதைய கேளு. டிங்கி டிங்கி நைனா என் கருத்தை கேளு. பூஜா, பையன் பேசும்போது எங்கேயாவது வாய்ஸ் வருதா? எல்லாருமே எனர்ஜி வந்து பாடுறதுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. மத்த இது நம்ம முன்னாடியே இவன் தெரியும். வந்து எனர்ஜி மட்டும் சேவ் பண்ண மாட்டான், எக்ஸ்ட்ரா ஒரு 5 பொண்ணு அங்கே வெளியே போனால் 5 பொண்ணு நம்பரையும் சேவ் பண்ணுறா கூடிய ஒரு ஆள். ஏன்னா வந்து இதை இங்கே தான் சொல்லணும். இப்போ சொன்னால் தான் வீட்டில் பார்ப்பாங்களா? இல்ல இப்ப சொன்னா இப்போ பேச மாட்டார், இப்போ பேச சொல்லு. பாடலாரில் பேச சொல்லு. சரி ஓகே, பேசுங்க அண்ணா. பேசு பேசுங்க. பேசு, அவ்வளோதான் காத்து. சரி ஓகே, எப்படி பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரவியை பாட கேட்டலாம். ரவியப்பா பாடுனது வந்து ஜான் பால் வந்து ரீமேக்ஸ் தான் பாடிக்கிறாரு, ஒரிஜினல் பாடல. புரியலப்பா. இது தரணி பாடுறது தானே? ஆமாம், பழனி பாடுனது இல்லை. பழனி பாடுனது கேட்டிருக்கியா பாட்டு? கேட்டுருக்கோம். அது கொஞ்சம் பாடி காட்டு பார்க்கலாம். நாகூர் மஸ்தான் மஸ்தான் எங்கள் நாகூர் மஸ்தான். ஓ டிங்கி டிங்கி நைனா ஜோஷிய கேளு. டிங்கி டிங்கி நைனா உன் கதைய கேளு. டிங்கி டிங்கி நைனா என் கருத்தை கேளு. இதை பாடியிருக்கலாம் மினி. நான் இப்படி தான் ஆரம்பிக்கலான்னு வந்தேன். கொஞ்சம் வாய்ஸ் கட் ஆனதில் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்ல. இது இப்போ பழனி பாட்டு தானே எல்லாம் பாடினது, தரணி பாட்டு இல்லை. நீ அதை பாடிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதில் நல்ல விஷயம்லாம் நல்லா இருக்கும். அவன் பாடுறது வந்து ரொம்ப, நீ பாட்டை கேட்டாலே உனக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். இந்த பாட்டு அவன் எடுத்து பாடினான்னு சொன்னால் கச்சேரியில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டான்ஸ் ஆடுவாங்க. ஆமாம், அப்படி இருக்கும் இந்த பாட்டு. ஸ்பீடு, ஓவர் ஸ்பீடு வேறு பாடுவான். இப்போ நீ பாடினல்ல, இது தரணி இதை பார்த்து இதில் கால்வாசி தான் தரணி பாடியிருக்கிறான். தரணி கூட அந்த ஸ்பீடு பாடல. அவ்வளோ ஸ்பீடு எனர்ஜி, அந்த மாதிரி எனர்ஜி இருக்கும் அவனுக்கு. அவ்வளோ ஸ்பீடில் பாடுவான். வாழ்த்துக்கள், நல்லா பாடு. வாழ்த்துக்கள். நன்றி. சரண்ணா. ஜான் பால் சூப்பர். உன்னோட எனர்ஜிக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாப் பண்ணலாம் எல்லாருமே. தம்பியோட எனர்ஜிக்கு தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா தைரியமாக பாடுறேன். அதான் தரணி அப்பா சொன்ன மாதிரி தான், தரணியோட நண்பர் தரணியோட ஸ்டைலில் பாடியிருக்கேன். பழனி அப்பா பாடினா பழனி அப்பா பாட்டை தரணி அவங்க பையன் பாடின மாதிரி நீங்கள் வந்து தரணியோட ஸ்டைலில் பாடியிருக்கேன். அது ஒன்றே தப்பு இல்லை. நீ பழனி அப்பா ரவுண்டு, கானா உலகம் ரவுண்டு இல்லை இது. ஆமாம், ஓகேவா? அதனால் வந்து நல்லா பாடினேன். மற்றபடி வேறு எந்த கரெக்ஷனும் இல்லை, ஜாலியாக தான் பாடிட்டுருக்கேன். ஓகேவா? இன்னும் அத்த ரவுண்டு சூப்பராக பாடணும். மஜா. சபேஷ்ண்ணா. ஜான் பால், ஃபஸ்ட்டில் என்ன ஒன்று வார்த்தைகள் தான் கொஞ்சம் புரியல. மற்றபடி எனர்ஜியில் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பாடல். இன்னும் நெக்ஸ்ட்டு இன்னும் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. அப்பா அது பாடி பாடும்போது என்னன்னா வார்த்தைகள் வந்து தெளிவாக இருக்கும், புரியும். என் கருத்தை கேளு, கருத்தை கேளுன்னு அந்த இடத்துல வந்து அடித்து சொல்லுவார். ஏன்னா அது வந்து ஒரு முஸ்லீம் சாங்ஸு. அவருக்கு என்னென்னா ஜாதி மதம் பேதமே கிடையாது கானாக்காரங்களுக்கு. அவர் வந்து ஜீசஸை பற்றியும் பாடுவார், அல்லாவை பற்றியும் பாடுவார், இந்து சாமிகளை பற்றியும் பாடுவார். அவர் பாடுறது வந்து மக்களை இழுக்கிற மாதிரி ஒரு பாடலை. அந்த கருத்தை வந்து கருத்தை அவங்க காதில் போய் விழுன்ற அளவுக்கு சொல்லுவார். உங்கள் ஸ்டைல் எப்படின்னா அவருடைய சன்னுடைய ஸ்டைலு. ஆனால் எனர்ஜி வந்து ரொம்ப ஐ பீச்சில் பாடி அவ்வளோ எனர்ஜி கிடைக்கிறது வந்து இறைவன் கொடுத்த வரம் தான் உனக்கு. வாழ்த்துக்கள், நல்லா பாடினீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. மார்க்ஸ் போயிடலாமா? போயிடலாம்.
அப்பா மார்க் 10. சரண்ண்ணா 10. சபேஷ்ண்ணா 9. 9. தேங்க்யூ. ஓகே 29 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், அந்த ப்ரைஸ் நீங்களாக கூட அடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. மீண்டும் அடுத்த ஜெம் சிங்கரில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோமஜான் விஜய் ஸ்ரீஜா. பாய். பாய்.